வணக்கம். இன்றைக்கி ஒரு ஷர்ட் கட்டிங் பார்க்க போகிறோம். நிறைய வீடியோஸ் வந்து லேடிஸ்க்கு நிறைய போட்டுகிட்டே இருந்ததுனால நிறையா ஏற்கனவே ஷர்ட்டு பேண்ட் எல்லாமே தேவையான அனைத்து வீடியோவுமே நம்ம சேனலில் இருக்கும். நிறைய வியூவர்ஸ் வந்து புதுசாக வந்திருக்கவங்க வந்து நிறைய பேர் வந்து ஜென்ஸுக்குள்ளே வீடியோவும் போடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம ஆண்களுக்கான உடைகள் பேண்ட்டு ஷர்ட்டு எல்லாமே நம்ம ஆன்லைன் கிளாஸ்லேயும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஷர்ட்டில் வந்து பார்த்தா இன்றைக்கி நிறைய மாற்றங்கள். ஷர்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாலெல்லாம் ஷர்ட்டு அப்படின்னா ஒரு ஷர்ட்டு அப்படிங்கிறதோட நம்ம நின்றுவோம் டெய்லர்ஸு. அந்தந்த உடல்களுக்கு தகுந்த மாதிரி அளவெடுத்து அவரவருக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சு கொடுத்துட்ருந்தோம். அதில் நிறையா ஃபால்ட்டுகள், அந்த கம்ப்ளைண்ட்டுகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சரியான வழிமுறைகள் தெரியாத சூழல், இப்படிலாம் நிறையா போய்க்கிட்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஷர்ட்டு அப்படிங்கிறது வந்து பல பரிமாணத்தில் வந்து வருது. ஃபார்மல் ஷர்ட் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. இப்போ அது அப்படியே மாறி வந்து அந்த ஃபார்மல் ஷர்ட்டுக்கு அடுத்து வந்து ஸ்மார்ட் ஃபிட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷர்ட் வந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லிம் ஃபிட் அப்படின்னு வந்து ஒரு ஷர்ட் வந்தது. இப்போ இது எல்லாத்தையுமே தாண்டி மாறுபட்ட உடல்கள்னு வரும். இந்த எந்த ஷர்ட்டு அமைப்புகளுமே வந்து அந்த உடல்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. இப்போ மாறுபட்ட உடல்கள், அந்த மாறுபட்ட உடல்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள், இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஷர்ட்டில். அதில் ஒரு நார்மல் ஷர்ட்னுடைய கட்டிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். 2 பார்ட்டாக போடுறோம். இதில் நம்ம ஆன்லைன் வகுப்பில் வந்து ஆண்கள் உடைக்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடியவங்க வந்து டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாட்டின் நட்புகள். ஒரு ஷர்ட் கட் பண்ண போகிறோம். சைடில் பட்டிக்கு தேவையான அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் கரையை கழித்து 1.25 இன்ச் வச்சுருக்கோம். கேன்வாஸ் ஒட்டினோடனே டெய்லர் வந்து கட் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த லைனை வந்து பட்டிக்கான லைன் போடும்போதே வந்து மேலே உள்ள இந்த ஸ்ட்ரைட்டையும் கரெக்டாக வச்சுக்கணும். இது ப்ளூ டீஸ்கர்ட் வந்து உங்களுக்கு மார்க் தெரியணுங்கிறதுக்காண்டி தான் இதை யூஸ் பண்ணுறோம். இல்லைனா லைட் கலர் வச்சு தான் பண்ணுவோம். வீடியோவில் மார்க் தெரியணுங்கிறதுக்காக இந்த கலரை யூஸ் பண்ணுறோம். இந்த லைன் போட்டுக்கணும். இப்போ சட்டையோட உயரம் வந்து 26.5. ஏரோ ஷர்ட்டு 26 இன்ச்சு ஹைட்டு, 1 இன்ச்சு சேர்த்து 27.5. ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்போது வந்து கொஞ்சம் முன்பு பிடிப்பாங்க டெய்லர், அதனால் 1.25 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. மேலேருந்து ஷோல்டர் டவுன் பண்ணுறோம். இதுக்கு வந்து 2 இன்ச்சு தான் வந்து டவுன் பண்ணுறோம். பாடி வந்து 39, 4 டிவைட் பண்ணால் வந்து 9.25. 9.25க்கு வந்து 3/4 இன்ச்சு மைனஸ் பண்ணி 9 இன்ச்சு இறக்குறோம். ஆம்கோலினுடைய ஹைட்டு வந்து 9 இன்ச்சு. மொத்த ஹைட்டு வந்து 26. அதில் பாதி 13.25. அதில் 13.25 இன்ச்சு. இதிலேருந்து 2.5 இன்ச்சு வந்து கீழே எக்ஸ்ட்ரா இறக்கிக்கோங்க. 2.5 இன்ச்சு வந்து இறக்கிட்டோம்னா இடுப்புனுடைய ஹைட்டு அது. இப்போ இந்த லைன் போட்டுக்கோங்க. இது வந்து பாடியினுடைய லைனு. இது ஷோல்டர் டவுனு. இது இடுப்பினுடைய அளவு. இது ஹைட்டினுடைய அளவு. இப்போ இந்த ஏரோனுடைய டெப்த்து வந்து கஸ்டமரை பொறுத்து நமக்கு எவ்வளவு தேவையோ. இப்போ நார்மல் வந்து 1.5 இன்ச்சு, லைட் ஏரோங்கிறது வந்து 1.5 இன்ச்சு. கொஞ்சம் டீப்பாக வேணால் 1.25, நல்ல டீப்பாக வேணால் 2.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். நான் மீடியமாக வந்து இதுக்கு 2 இன்ச்சு வைக்கிறோம். இது வந்து கஸ்டமரை பொறுத்து, உங்கள் கஸ்டமருடைய தேவையை பொறுத்து நீங்கள் இந்த ஏரோனுடைய ஹைட் வச்சுக்கலாம். இப்போ கழுத்து வந்து காலர் வந்து 15.5 இன்ச்சுக்கு நம்ம 2.5 இன்ச்சு வச்சா போதும். கணக்கு வந்து கழுத்தில் 6 1 பாகங்கிறது 2.5 இன்ச்சு இதில் வச்சுருக்கோம். ஷோல்டருடைய அளவு வந்து 18, 9, ரெடி வந்து 9. இங்கே 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி மார்க் பண்ணிடுறோம். 1/4 இன்ச்சு 1 பாயிண்ட்டு. இப்போ பாடி வந்து 39, 4 டிவைட் பண்ணோம்னா 9.25. நார்மல் அளவு அப்படிங்கிறது வந்து நீங்கள் அளவு எடுக்கலை அப்படின்னா, நார்மல் லூஸ் அப்படின்னா வந்து இதில் +2 இன்ச்சு வச்சுக்கலாம். இதே அளவு எடுத்திருந்தால் எடுத்த அளவு வச்சுக்கலாம். இப்போ 9.25 +2 பாடியிலேருந்து 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இடுப்பு 35.5, 8.25 1 பாயிண்ட்டு +2 இன்ச்சு வச்சுக்கிறோம். சீட்டு வந்து 37.5, 9.25 1 பாயிண்ட்டு 38 வச்சுக்கோங்க. 9.5 இங்கேருந்து 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஷேப் வந்து சைடினுடைய ஷேப்பை வந்து கீழே இருந்து இந்த சென்டருக்கு
இதில் 2 இன்ச்சு கீழே கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு 1.5 இன்ச்சு டு 2 இன்ச்சு கம்மியாக இருக்கிற அளவுக்கு இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. மேலே இருந்து இந்த பெண்டு அப்படி எடுத்துக்கோங்க. இதோட வந்து இப்படி இணைச்சி விட்றோம். இப்போ அந்த பாடியினுடைய ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஏரோ வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோலினுடைய அளவு ரெடி அளவு வச்சு ஸ்டிச்சிங் வச்சுருக்கோம். ஸ்டிச்சிங்க்கு சேர்த்த அளவுலேருந்து பார்த்தோம்னா 9.25 1 பாயிண்ட் இருக்குது. அந்த 9.25 1 பாயிண்ட் அப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. 3/4 இன்ச்சு இதில் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். 7 இன்ச்சு இருக்குது. அதில் பாதி 3.5, இங்கேருந்து 3/4 இன்ச்சு அதில் கீழே இறக்கிக்கணும். இந்த ஷோல்டரினுடைய கிராஸ் வந்து இதில் கிராஸ் பண்ணிக்கணும். இது கழுத்தினுடைய அளவு. இப்போ ஷோல்டரினுடைய கிராஸ் வந்து இங்கே 2 இன்ச்சு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக வந்து இந்த ஷோல்டர் கிராஸ் வந்து ஷோல்டரில் வந்து 8இல் 1 பாகம் அப்படிங்கிறது கணக்கு. அப்போ 8இல் 1 பாகம்னா 2.25 வரும். அந்த 2.25 8இல் 1 பாகத்தை இங்கே வச்சிடணும் கழுத்தினுடைய ஹைட்டில். இப்போ இந்த கார்னருக்கும் இந்த கார்னருக்கும் இந்த மார்க் பண்ணிடுங்க. இதிலேருந்து 1 இன்ச்சு வச்சிங்கன்னா அந்த 1 இன்ச்சில் இந்த லைனை ஃபினிஷ் பண்ணிடுங்க. இப்போ ஆக்சுவலாக கழுத்து ரவுண்ட் பண்ணுறது வந்து இந்த டேப்பரை இதில் பண்ணிடணும். இதில் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் கழுத்தினுடைய ரவுண்டு வந்து அந்த கரெக்டான பொசிஷனுக்கு கிடச்சிரும். அதுவே வந்து ஸ்கேல் வச்சு பண்ணாலும் இதை வச்சு பண்ணும் பொழுது வந்து இந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக அந்த மார்க் பண்ணதுலேயே இருக்கும். நீங்கள் இந்த ஸ்கேல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஸ்கேல் இல்லைனாலுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆம்கோலினுடைய அளவில் பாதி இங்கே எடுத்திருக்கோம். இதிலேருந்து 3/4 இன்ச்சு இங்கே கீழே எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக அந்த ரவுண்டு திரும்பக்கூடிய இடம் வந்து இது தான். நம்ம இப்படி கைட்டு வந்து பண்ணும் பொழுது வந்து என்ன தான் பண்ணினாலும் வந்து இதில் வந்து ஒரு நூல் 1/4 இன்ச்சு அப்படி வித்தியாசம் வந்துருங்கிறதுக்காக இதை ஸ்கேல் வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடச்சிரும் நமக்கு. இந்த இடம் அப்போது இந்த ரவுண்டு திரும்புகிற இடம் கரெக்டாக இங்கே திரும்பிடும். இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நூல் கூட அந்த ஷேப்பு வந்து கரெக்டாக வந்துடும். இந்த அக்ராஸ் செஸ்ட்டுங்கிறது வந்து இதுதான். பாடிக்கும் ஷோல்டருக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் வந்து அக்ராஸ் செஸ்ட் அப்படிங்கிறது. இதில் வந்து சுருக்குங்கள் இல்லாமல் இருக்கணும். சட்டினுடைய நெஞ்சு பகுதியில் வந்து சுருக்கு இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா இதை டிவைட் பண்ணி தான் பண்ணணும். இதே வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கும் வந்து ஷோல்டருனுடைய அளவு வந்து மாறுபடும். அப்போ அந்த ஷோல்டருனுடைய அளவு மாறுபடும் போது இதெல்லாம் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத தான் வந்து நம்ம வந்து கவனிக்கணும். ஷோல்டர் ஜாஸ்தியாக வர்றது வரும், ஷோல்டர் கம்மியாக வர்றது வரும். பாடியினுடைய லூஸ் இதை விட அதிகமாக கேட்குறவங்க இருப்பாங்க, இதை விட கம்மியாக கேட்குறவங்க இருப்பாங்க. அப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் வந்து நம்முடைய 4 நாள் பயிற்சி ஆன்லைன் கிளாஸில் வந்து தெளிவாக வந்து சொல்கிறோம். இந்த 4 நாள் ஆண்கள் உடைக்கான 4 நாள் பயிற்சியில் கலந்துக்கக்கூடியவங்க இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். லேண்ட்லைன் நம்பர் வந்து 0463214269 லேண்ட்லைன் நம்பர். வாட்ஸ்அப் நம்பர் வந்து 6382092238. இந்த 2 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய முன்பதிவு பண்ணிக்கோங்க. 2 நாள் பயிற்சியில் வந்து ஷர்ட்டுக்கு தேவையான அனைத்து டீட்டெயில்ஸ்களையுமே வந்து ஷர்ட்டு பேண்ட்டு ஃபஸ்ட்டு 2 நாள் வந்து ஷர்ட்டுக்கும், செகண்ட் 2 நாள் வந்து பேண்ட்டுக்கும் ஒரு 4 நாள் பயிற்சியை வந்து எல்லாமே கொடுக்குறோம். இப்போ இந்த ஃப்ரெண்டை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ எதுவுமே நம்ம வந்து டவுட் பட வேண்டாம். அந்த மார்க்கிங் ஷேப்பில் வந்து அப்படியே கட் பண்ணிடலாம். சிம்பிளாக கட் பண்ணக்கூடிய ஷர்ட்டு தான். அதனுடைய வழிமுறைகள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடங்கள்லாம் வந்து ரிங்கிள்ஸ் வரக்கூடிய இடங்கள், இதை தான் வந்து கரெக்டாக அந்த ஷேப்புகள்லாம் எடுக்கிறது. அந்த அளவுகள் தெரிஞ்சுது அப்படின்னா அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக கட் பண்ணிடலாம். கஸ்டமருடைய உடல் அளவுகள் மாறுபாடு ஏற்படும் போது அந்த மாறுபாடுகளுக்கு வந்து என்ன மாறுபாடு இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிறத முழு நுட்பங்களையுமே வந்து நம்ம அந்த 4 நாள் பயிற்சியில் வந்து சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு ஷர்ட் இது மாதிரி நீங்கள் கட் பண்ணி பாருங்கள். நிறையா வியூவர்ஸ் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்த்து ரிசல்ட்டெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபுல் டீட்டெயிலோடு வந்து ஒரு ஷர்ட்னுடைய கட்டிங் மறுபடியும் போடுறோம். நிறையா வியூவர்ஸ் வந்து புது வியூவர்ஸ்லாம் வந்திருக்காங்க. இந்த கழுத்தில் ஏற்படக்கூடிய சின்ன மிஸ்டேக் கூட வந்து ஷர்ட்டு போடும்போது வந்து அது கம்ப்ளைண்ட் பண்ணும். அந்த மிஸ்டேக்கெல்லாம் இல்லாமல் வந்து
அந்த வடிவங்கள் வந்து கரெக்டாக இருந்தால் தான் ஷர்ட் வந்து கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கும். இப்போ இது ஃப்ரண்ட் எப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்து வந்து பேக் எப்படின்னு பார்ப்போம். இப்போ ஃப்ரண்ட் பார்த்தோம். இப்போ அடுத்து பேக் வந்து போடுறோம். இப்போ நான் இந்த ஷர்ட்டை வந்து வித்தவுட் ஷோல்டர் வச்சு தான் கட் பண்ணுறோம். வித்தவுட் ஷோல்டர் வச்சு கட் பண்ணிவிட்டு மேலே வந்து பேட்ச் ஷோல்டர் போட்டுருவோம். ஆனால் உங்களுக்கு 2 ஷோல்டர் வச்சு கட் பண்ணுற கட்டிங்கும் 2யுமே வந்து இதே கட்டிங்கில் சொல்லிடுவோம். இப்போ ஃப்ரண்ட் வந்து 3/4 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் வந்து கம்மி பண்ணியிருக்கோம். கீழேயும் அதே மாதிரி 3/4 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம். இப்போ கழுத்தினுடைய இந்த எண்டில் இருந்து இங்கே வந்து 3 இன்ச்சு வைக்கிறோம். அதே இந்த பக்கம் வந்து 3.5 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ கழுத்துக்கு இங்கே வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கோம் நம்ம ஃப்ரண்ட்டில். இங்கே வந்து 2.25 வைக்கணும். 1/4 இன்ச்சு சேர்த்து வைக்கணும். இப்போ இங்கே 1.25 இன்ச்சு நம்ம வந்து 2 இன்ச்சு இதில் வந்து 2 இன்ச்சு ஷோல்டர் டவுன் பண்ணியிருக்கோம். அந்த 2 இன்ச்சை வந்து இங்கே நெக்கில் இருந்து இறக்கிருங்க. இப்போ அதே வந்து கழுத்துக்கு வெட்டின அந்த ரவுண்ட் ஷேப்பை இதில் கட் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரண்ட்டினுடைய கிராஸ் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். 7 இன்ச்சு 1 பாயிண்ட் இருக்குது. 1 பாயிண்ட் சேர்த்து 7.25 வச்சுக்கலாம். ஒரு பாயிண்ட் வந்து இது சேர்த்து வைக்கணும். ஏன்னா இதில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது இழுத்து தைக்கும்போது மேலே டாப் தையல் போடுவோம், சுருக்கு இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து ஷோல்டர்னுடைய அளவு ஷோல்டர் 18. அந்த 18 வந்து கரெக்டாக இந்த இடத்துல வச்சிடணும். ஏன்னா ஷோல்டர் அளவு நம்ம இங்கே வைக்கிறோம். ஆனால் பேக்கில் ஷோல்டர் எதுன்னு பார்த்தா இதுதான் ஷோல்டராக வரும். இந்த இடம் தான் ஷோல்டராக வரும். இதில் பாதி தான் வந்து ஷோல்டர் வந்து நமக்கு இங்கே வந்துடும். அப்போ இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷோல்டருடைய கரெக்ட் அளவு தையல் தும்பு இதில் சேர்ந்துடும். இங்கே தையல் தும்பு வந்து சேர்த்து வச்சிங்க அப்படின்னா இதில் தையல் தும்பு சேர்த்து 18 இன்ச்சு ப்ளஸ் இங்கே தையல் தும்பு எக்ஸஸாக வச்சிங்க அப்படின்னா இதனுடைய இடம் வந்து இந்த இடத்துல அந்த ஷேப் வந்து கரெக்டாகவும் கிடைக்காது. அந்த ஷேப்பும் மாறிடும். அதே டயத்தில் ஷோல்டருடைய அளவும் கூடிரும். அப்போ இந்த இடத்துல கரெக்டாக வச்சிடணும். இந்த கிராஸ் இங்கே வச்சுட்டாலே தேவையான அளவு கிடச்சிரும். இப்போ இந்த செகண்ட் மார்க்கு இந்த ஃப்ரண்ட்டில் பண்ண செகண்ட் மார்க்கு வந்து இதில் அப்படி பண்ணிக்கணும். இப்போ இதில் இருந்து நீங்கள் 3/4 இன்ச்சு இப்படி தள்ளி வச்சுக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த மார்க்கு, இங்கேருந்து இந்த மார்க்கு, இதில் இருந்தால் நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் எடுக்கணும். இப்போ இந்த ரவுண்ட் ஷேப்பை நீங்கள் இதிலேருந்து கரெக்டாக வந்து சேம் அதே ரவுண்டு அப்படியே வச்சு நீங்கள் கொண்டுவந்துடலாம். இந்த ஷேப் இதில் வந்துடும். இதில் அப்படியே வந்து இந்த ஷேப்பை இப்போ இந்த ஷேப் கரெக்டாக போச்சு. இப்போ இதே நீங்கள் ஷோல்டர் வச்சு கட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம வித்தவுட் ஷோல்டர் இதில் கட் பண்ணிடுவோம். இப்போ வந்து தனியாக ஷோல்டர் வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 2-3 விதமான கட்டிங் இருக்குது. நம்ம ஷர்ட்டு கட் பண்ணுறதுலே வந்து இன்றைக்கி வந்து 2-3 விதமான கட்டிங் இருக்குது. நார்மலாக எல்லோரும் கட்டிங் பண்ணக்கூடிய வழிமுறையில் ஷோல்டர் கட் பண்ணுறதா இருந்தால் இந்த இடம் இப்போ இந்த மார்க் பண்ண இந்த இடத்துல இதை வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சிடுறீங்க. இது வந்து ஸ்ட்ரைட்டு ஒரு 1/4 இன்ச்சு இங்கே மேலே ஏற்றிட்டு இப்போ இதில் கட் பண்ணி பேக் அப்படி கட் பண்ணி எடுத்துடணும். அது ஷோல்டர் வச்சு கட் பண்ணுறது. இப்போ வித்தவுட் ஷோல்டருக்கு வந்து நம்ம இங்கேருந்து கட் பண்ணிடலாம். நம்ம பேட்ச் ஷோல்டர் வந்து இங்கேருந்து தேவையான உயரத்தை பேட்ச் ஷோல்டர் போடும்போது மேலே இருந்து நமக்கு 6 இன்ச்சு ஷோல்டர் வேணும். 6 இன்ச்சு அகலம் ஷோல்டர் தேவை. 6.5 இன்ச்சு மேலே இருந்து வச்சு இந்த இடத்துல அர்க்காத் பண்ணி விட்ருவோம். வித்தவுட் ஷோல்டரில் இங்கே சென்டராக அர்க்காத் பண்ணிடுவோம். இந்த அளவுக்கு வந்து டெய்லர் வந்து பேட்ச் ஷோல்டர் போட்டுருவாங்க. நம்ம ஷோல்டர் கட் பண்ணணும், தனியாக கட் பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர் வந்து 6 இன்ச்சு ஷோல்டர் வச்சு கட் பண்ணுவோம். அதையும் நம்ம வந்து கட்டிங் பண்ணிவிட்டு ஷோல்டர் கட் பண்ணக்கூடிய மெத்தடையும் சொல்லிடுவோம். மார்க்லேயே கட் பண்ணிடலாம். எந்த ஒரு மாற்றமுமே செய்ய வேண்டாம். மார்க்கில் நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டீங்கனாலே ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய அளவுக்கே கரெக்டாக கட் பண்ணிடலாம். இப்போ பேக் கட் பண்ணிட்டோம்.
கீழே வந்து இந்த ரவுண்டு திரும்பக்கூடிய இடத்துக்கு கரெக்டாக இதில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து கிராஸ் பண்ணிடணும். ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் இப்படி இதில் பேக்கை வந்து கட் பண்ணி விட்டுறணும். இந்த ஷேப்பை அதில் அப்படியே கொண்டே சேர்த்துடணும். இப்போ பேக் ரெடி. இந்த ஷோல்டர் வந்து ஆம்கோலினுடைய சென்டரை வந்து இதை அப்படி மடித்து இந்த தையல் தும்பு இதில் வந்து தையல் பிடிக்கக்கூடிய அந்த அளவுக்கு இதை அப்படி மடிச்சுட்டு இந்த சைடு அந்த தையல் அளவுக்கு மடிச்சுட்டு இதுதான் வந்து ஆம்கோலினுடைய சென்ட்ரு. இப்போ இதை அப்படி மடிக்கும் போதே வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இதில் அந்த ஸ்டிச்சிங் வந்து இதில் இந்த 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் பிடிச்சி மடித்து வரும்போது வந்து இந்த சுற்றி வரக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். இப்போ இதில் ஜாயின் பண்ணிட்டோம்னா அப்படி ஜாயின் கரெக்டாக இருக்கும். இதில் அப்படி ஜாயின் பண்ணிடுவோம். இந்த கழுத்தினுடைய ஷேப் வந்து இந்த பேக்கில் இதை சுற்றி போகக்கூடிய அந்த வியூ வந்து கரெக்டாக இந்த ரவுண்டு வந்து இதில் கரெக்டாக போயிடும். அப்போ இந்த இடத்துல வந்து சுருக்கங்கள் வராது. கழுத்துக்கிட்ட இந்த இடத்துல வரக்கூடிய சுருக்கங்கள் வராது. இந்த இடத்துல வரக்கூடிய சுருக்கங்கள் வராது. இப்போ நம்ம ஷோல்டரினுடைய அளவு இந்த கீழே 6 இன்ச்சு 6 இன்ச்சு வச்சு போட்ட இந்த ஹைட்டில் இதை நம்ம அர்க்கத் பண்ணிடுறோம். இப்போ இதில் வந்து பேட்ச் ஷோல்டர் போடும்போது இந்த அளவுக்கு பேட்ச் ஷோல்டர் போட்டு விட்ருவாங்க. ஷோல்ட்ரு போட்டு தைச்ச மாதிரி தான் இருக்கும். குறுக்க ஜாயின் பண்ண வேண்டாம். ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும். அதனால் மேக்ஸிமம் நம்ம இந்த மாதிரி தான் கடையில் கட் பண்ணுறோம். ஷோல்ட்ரு தேவைன்னா இங்கே இதில் கட் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். ஒவ்வொரு ஷர்ட்லேயுமே வந்து ஒரே அளவிலான கஸ்டமருக்கு வந்து கஸ்டமர் போடக்கூடிய மெத்தடை பொறுத்து வந்து கட்டிங் மெத்தடுகள் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே வரும். இப்போ இதே ஷர்ட் வந்து இதே அளவில் உள்ள இன்னொரு கஸ்டமர் வந்தார்னா இந்த 2.25 இன்ச்சு ஷோல்ட்ரு கிராஸே நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அது அவர் பாடியினுடைய தன்மையை பொறுத்து, அதாவது ஃப்ளாட் ஷோல்ட்ரு, சாய்வு ஷோல்ட்ரு, ஸ்ட்ரெயிட் ஷோல்ட்ரு, அந்த மாதிரி உள்ள கஸ்டமருக்கு வந்து ஷோல்டருடைய அளவுகள் வந்து மெத்தடு வந்து மாறும். அவங்க பாடி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கட்டிங்லாம் நம்ம எப்படி அமைக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறோம். 4 நாள் பயிற்சிக்கு வந்து முன்பதிவு பண்ணக்கூடியவங்க வந்து ஏற்கனவே சொன்ன இந்த நம்பரில் வந்து முன்பதிவு பண்ணுங்கள். இது அடுத்து இதனுடைய பார்ட் 2ல் வந்து இதனுடைய கையும் ஷோல்டரும் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத வந்து பார்ட் 2ல் பார்ப்போம்.